சொல்வதெல்லாம் உண்மை. என் பொண்டாட்டியோட மாமா பையனும் என் பொண்டாட்டி இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. 4 பிள்ளைய விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். கேவலமாக இருக்குது மேடம். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க மேடம். இப்போ ஒன்றா தான் இருப்போம். ஒன்றும் எதுவும் முடிப்பேன். தப்பு பண்ணதான் நான் இல்லைன்னு சொல்ல. சரி என்னோட இருக்காதா, நான் ஒய்ஃபோட போகிறேன். இருந்தால் பார்த்து சொல்லுங்க. என் பேர் முருகேசன். என் மனைவி பேர் முருகம்மாள். எனக்கு 4 குழந்தைங்க மேடம். எனக்கு திருமணம் ஆகி 18 வருஷம் ஆகுதுங்க மேடம். 18 வருஷம் இல்லை, எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் கிடையாது மேடம். அவங்க மாமா வீட்டுக்கு என் பையன் பெரிய பையன் 1 வயசு இருக்கும்போது கூப்பிட்டு வந்தோம். மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு. அவங்க வீடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தொடுகாடு கிராமம். அங்கே வந்துட்டு திரும்பி முதல் வருஷம் வந்துட்டான். இது குழந்த பிறந்து 1 மாதத்தில் கூப்பிட்டு வந்தேன். திரும்பி மறு வருஷம் வரும்போது வாங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு அவங்க கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்க. சரின்னு வந்தோம். இது பார்த்துட்டு ஒரு நாள் தங்கினோம். அப்போல்லாம் நான் அந்த பையலை நான் பார்க்கலங்க மேடம். சரின்னு அந்த ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் போயிட்டான். அதுக்கப்புறம் என் மச்சினனுக்கு என் பையன் 3வது பையன் குழந்தையாக இருக்கும்போது என் மச்சினனுக்கு அவங்க அண்ணன் பொண்ணை கேட்க வந்தோம். அப்போ தான் நான் அவனை பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தது தான் நாங்கள் 2 பேருமே அப்போ தான் பார்த்தோம். என் பையன் என் பொண்டாட்டி ஏற்கனவே பார்த்துருக்கு. இருந்தாலும் அந்த டயத்தில் அப்போ பார்த்தது தான். அது வரைக்கும் 2 பேருமே முகத்தை பார்த்துக்கல, நாங்களும் பார்த்துக்கல. அவங்க யார் நாங்கள் யாருன்னு இப்படி போய் யார் அவர்? அது என் பொண்டாட்டியோட மாமா பையனும் என் பொண்டாட்டி இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. தப்பான உறவில் இருக்காங்க. 18 வருஷம் கழிச்சு. 18 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் மேடம் வேறு ஒன்றும் இல்லை மேடம். இந்த இது போன பொங்கலுக்கு முந்தின பொங்கலுக்குள்ள மேடம் அப்போ என் மச்சினை எதார்த்தமாக ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. என் மச்சினைக்கிட்ட உண்மையிலே அவங்க அக்கா நம்பர் கொடுறா அப்படின்னு கேட்டது. கொடுத்தானே கொடுத்துருக்கான். 2 வாட்டி கேட்டானே கொடுக்கல, 3ஆவது வாட்டி கொடுத்துட்டானே. கொடுத்தவொடனே இவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாட்டி பேசுனாங்க. நானும் பேசினேன். இது அவங்ககிட்ட போய் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? என்னை விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போட்டியேன்னு என் பொண்டாட்டி அவன் கேட்க. அவன் சொல்கிறான், இதுமாதிரி நீங்கள் வேணான்னு சொன்ன தொட்டு தான் என்ன இந்த பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது சொல்லும் போது இப்போ என்கிட்ட அவன் பேச. அவர் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகி அவனுக்கு 18 வயசில் ஒரு பையன், 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. பொண்டாட்டியும் இருக்குது. அதாங்க மேடம். இது வேலை கல்யாணம் பற்றி பேசினாங்க. என்னை விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டிய. இல்லைங்க, நீங்கள் வேணான்னு தொட்டு தான் என்ன இந்த பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சொல்ல. இதை என்கிட்ட அவன் பேசுகிறான். பங்காளி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நான் சும்மா கிண்டல் தான் பேசுகிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு. இல்லை நான் அது மாதிரி ஆள் எல்லாம் இல்லை, நான்லாம் சண்டையெல்லாம் பிடிக்க மாட்டேன், அது மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு. சரி பங்காளி சரிப்பாங்க. அதோட சரி. அப்போ அவங்க தான் பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்ககிட்ட 3 வாட்டி தான் நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியாமல் என் பொண்டாட்டி பேசிகிட்டு இருந்திருக்கு, தவறாக பேசிகிட்டு இருந்திருக்கு. ஓடுனது எப்போ தெரியுங்களா? இது 7ஆம் மாதம் 20ஆம் தேதி. எனக்கு அதுலேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னால் மேடம் நான் வேலைக்கு போயிட்டு வேலை இல்லாமல் திரும்பி வந்துட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு நேராக வந்துட்டேன். வந்துடும்போது வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க மேடம். ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே கட் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டேன். எங்கள் மாமா கிட்ட தான் பேசுகிறேன்னுச்சு. அதை பற்றி விட நான் மாமாட்ட பேசுகிறேன்னு பற்றி விட கேட்டுருக்க விட மாட்டேன். ஏன் இது எதுக்கு மாமாக்கிட்ட கூட பேசுகிறேன்னு கூட சொல்லலை. இது ஆன் பண்ணி பார்த்தேன். இது இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. சரி ஏன் நீ பண்ணுன்னா தேவையில்லாமல் நீ ஏன் பண்ணுற? இது அவங்க பண்ணுனா நீ பேசியிருக்க வேண்டியதானே, நீ ஏன் இல்லை? மிஸ்டு கால் வந்துருந்துச்சுன்னுச்சு. மிஸ்டு காலும் போய் பார்த்தேன், மிஸ்டு காலும் இல்லை. மிஸ்டு கால் வந்த மாதிரி இருந்துச்சு. இதை பேசிகிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் பேசியிருக்கேன். பாம்பு நழுவுற மாதிரி நழுவிட்டு போனான். இதையும் நான் சொன்னேன், பாம்பு நழுவுற மாதிரி நழுவிட்டு போறியே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க போய் சோறு போட்டு சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறியான்னு. இதை மட்டும் தான் மேடம் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இதை சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரி நான் கேட்குறது பதில் சொல்லு, நீ பேச்சு மாத்திரியே அப்படின்னு. இதை தாங்க மேடம், வேறு ஒன்றும் சொல்ல மேடம். அதுக்கு அவங்க என்னம்மா சொன்னாங்க பதில்? இத்தனை வருஷம் 18 வருஷம் அது கல்யாணம் ஆகி, இல்லைங்க 18 வருஷம் சொல்ல, இத்தனை வருஷம் அது கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பிள்ளை இருக்குது, நமக்கு 4 பிள்ளை இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சே நாங்கள் விட்டுட்டு ஓட போகிறோம். அதை செஞ்சிட்டாங்க மேடம். அப்படி 10 நாளில் 4 பிள்ளைய விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இப்போ என் பிள்ளைங்களுக்காக அவங்கள
சொல்லி கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் மேடம் வந்துருக்கு. எத்தனை மாதம் ஆச்சு போய்? போய் 26 நாளில் சேலம் ஓமலூருக்கு போனாங்க மேடம். சேலம் ஓமலூர் அவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே ஊர் இது பெர்சன்ட் இவங்கெல்லாம் வச்சு பேசி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு மேடம். அவனாக பேசினான். அவங்ககிட்ட பேசி யார் கூப்பிட்டு போனாங்க பழையன்கிட்டே பேசினதுக்கு மேடம் என் பொண்ணு பேசுது மேடம். முருகம்மா பேசு முருகம்மா பேசு முருகம்மான்னு பிள்ளைங்கள்ட்ட கொடுக்குறேன். பிள்ளைங்க இதை கனிமொழி பேசுது முருகம்மா பேசுங்கிறேன். இது என் பொண்ணு அம்மா வாமா வாமான்னு கூப்பிடுது. என் பொண்ணுக்கிட்ட பேசலை. என் பையன் 2வது இது கடைசி பையன்கிட்ட பேச சொல்கிறேன், பேசலை. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5:30 மணி போல் திரும்பி நான் கத்துறேன். முருகம்மா எனக்கு சோறு ஆக்க தெரியாது, உண்ணாக்க தெரியாது, எனக்கு இது வேலை செஞ்சு சம்பாதிச்சு தான் போட தெரியும், எனக்கு சமைக்க தெரியாது. நீ வா முருகம்மா, நல்ல சோறு தின்னு ரொம்ப நாள் ஆகுது முருகம்மா, 1 மாதம் ஆகுது முருகம்மா, வா முருகம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முருகம்மா, என் பிள்ளைங்களை என்னால் வளர்க்க முடியலை முருகம்மா, என்னை சம்பாதிச்சு தான் போட முடியும் முருகம்மா, பிள்ளைங்க உண்மையிலே என்ன வளர்க்க முடியலை. இப்பயும் சொல்கிறேங்க, எனக்கு சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் நல்லா சமைப்பாள், நல்லா சுவையாக சமைப்பாள். இப்போ அந்த சாப்பாடு இல்லைங்க மேடம், அந்த சாப்பாடு சரியான சாப்பாடு இல்லைங்க மேடம். பாருங்க, ஓடும்போது அவள் ஒரே நைட்டில் என் மச்சின்னு இங்கேருந்து ஓடுறதே எனக்கு தெரியாதுங்க மேடம். என் மச்சின்னு எனக்கு தெரிஞ்சு போயிருக்கு மேடம். அதே குராம்பேட்டில் ஒரு மேடம் ஃபோன் பண்ணி செல்வாங்க உங்கள் அக்கா அவங்க இங்கே வந்துட்டுருக்கு செல்வான் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன மாமா அக்கா எங்கே மாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் தாண்டா இருக்கேன், வேலைக்கு வந்துட்டான்டா இருந்துச்சு. செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்கு மாமான்னுச்சு. இல்லைடா வெல்பர் துணி இது ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குங்களே அதை எடுத்து தைக்கிறாங்க மேடம். தைக்கும் போது அங்கேருந்து வெல்பர் ஆஃபீஸுக்கு போயிருப்பாங்க. இல்லையா செல்லு சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்காது, ஆனில் தானே இருக்குன்னு அவன் தெரிஞ்சுட்டு கேட்குறாங்க மேடம். அப்படி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திரும்பி ஃபோன் போட்டு என்ன உனக்கு மாமா உனக்கு அக்காவுக்கு சண்டையான்னு கேட்குறான். இல்லையா சண்டைலாம் இல்லையாடா அப்படின்னு. சரி என்ன அப்படி வச்சுட்டான். திரும்பி ஒரு 4 மணிக்கு என் மனசு கேட்கல, என்னடா இப்படி கேட்குறேன்னு ஒரு நாள் இல்லாமல் திரும்பி ஃபோன் பண்ணுறேன். என்னடான்னு கேட்குறேன். இல்லை ஒன்றும் இல்லாமாம்மா நான் பேசுகிறேன் மாமா அப்படின்னா. திரும்பி 6 மணிக்கு நானாக ஃபோன் பண்ணுறேன். திரும்பி என்னடா ஏன்டா இது என்னடா ஏதோ பிரச்சனையாடா என்ன கேட்டேன். மாமா நான் அக்கா இங்கே வந்தால் கைகால் உடைக்கணுமா அப்படின்னா. சம்மந்தெல்லாம் இப்படி சொல்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சரிடா நான் முழு விவரத்தை கேட்கல, என்னடா ஏன்டா பிரச்சனைன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை நான் கைகால் உடைக்கணுமான்னு. சரிடான்னுட்டேன். இதுதாங்க. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பின்னால் தான் பிள்ளைங்களை கேட்டேன், எங்கடா அம்மான்னு கேட்டேன். இல்லைன்ட்டாங்க. திரும்பி செல்வத்துக்கு ஃபோன் பண்ணேன். என்னடாச்சு எங்கடா. இல்லை இது கூப்பிட்றேன். கடைசியில் குராம்பேட்டையில் இருக்குது. இது குராம்பேட்டை தான் அவன் வந்துட்டா அவரோட இன்னொரு ஆளோட அவன் வீட்டுக்கு என் பொண்டாட்டி வந்துட்டு இருக்கு. யார் மேடம் அது? அங்கே அவங்க வேலை அந்த அஞ்சலிக்கு ஃப்ரெண்டு. யார் அஞ்சலை? பழையனோட அக்காவுக்கு அஞ்சலிக்கு பழனியோட வைஃபு. அவங்க சேலம் ஓமலூரில் இருக்காங்க. அப்போ குரோம்பேட்டில் இதுக்கு பழனி இருக்காரு. அவங்க தான் இது முன்னே இங்கே இருந்த சொந்த ஊர் தான் குரோம்பேட்டில் தான். அந்த இடத்த விற்றுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். குரோம்பேட்டுக்கு எதுக்கு வந்திருக்காரு இப்போது? அக்கா வீட்டுக்கு வந்தது. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த அம்மா வந்திருக்காங்க. வந்தது தப்பான உறவு தான் வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு என் மச்சினை அவங்க பொண்டாட்டி எங்கள் குழந்தையெல்லாம் 3 பேர் வந்துமே நைட்டு 12 மணி 1 மணி கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. கூப்பிட்டு நேராக மறுநாள் பகலில் 12 மணிக்கு இங்கேருந்து வண்டி ஏறி நைட்டு 12 மணிக்கு கொண்டு விட்டாங்க. அந்த நேரத்தில் வந்த உடனே ஒரு அடி அடித்தேன். கன்னத்தில் விழுந்துருச்சு காட்டி, இது வீங்கிருச்சு. அதையும் ஆஸ்பத்திரியில் போய் குணப்படுத்தி வச்சுட்டு இருந்தேன். 10 நாள் நல்லா தான் இருந்தேன். திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தால் தான் 7 மாதம் கழித்து நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அது கண்டுபிடிச்சது எப்படி? இது பெருங்குடியில் 7 மாதம் இல்லை 26 நாளில் கண்டுபிடிக்கிறேன். பெருங்குடியில் வாடகைக்கு இருக்காங்க. வாடகைக்கு இருக்கும்போது பழனி இது நேஷனல் வண்டி இது லாரி ஓட்டுறவன், நேஷனல் டிரைவர் வண்டி ஓட்டுறவன், அவங்க வீட்டுக்கு போய் டார்ச்சர் பண்ணும்போது தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த நம்பர் கொடுத்து பேச வச்சாங்க. பேசும்போது தான் என் பொண்டாட்டிகிட்ட பேசுறது, என் பிள்ளைங்கிட்டையும் பேசலை, என்கிட்டையும் பேசலை. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. யார் நம்பர் கொடுத்தாங்க? அவங்க மனைவி கொடுக்கல.
அவங்க மனைவி வந்து அவனோட நம்பரை கொடுத்து அவங்கன்ட்டு நான் பேசும்போது என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லிட்டான். என்கிட்ட வரவே இல்லை, இன்னும் இடத்துல வேணால் இருக்குது, வரலன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான். இன்னும் இடத்துல இருக்குது, அங்கே இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வேணால் கூப்பிட்டுங்க, இங்கேருந்து போகிறதுல ஓடி போனாலும் போயிடுவா, முடிஞ்சால் கூப்பிட்டுங்க, திரும்பி வந்தால் என்னை கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி கொடுங்கன்னு பேசும்போது என்ன ஒரு வார்த்தை என்னக்கிட்ட சரி நான் ஃபோனில் பேசும்போது அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா. நான் இந்த வார்த்தை எனக்கு கேட்கவே இல்லை, ஆனால் அவள் எடுத்து வச்சு சொல்கிறேன், நீ தான் அவனோட ஒரு நாள் வந்துட்டியே அப்படின்னு என்னை பார்த்து கேட்டேன். நான் அப்படியாடி கேட்டேன், நீ வந்து அன்றைக்கி ஒரு நைட்டு தங்கியிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து மனசு ஏற்றுக்காதடி அப்படின்னு. இருந்தாலும் இப்போ ஏற்றுக்கிறேன் மேடம், என் பிள்ளைங்களுக்காக ஏற்றுக்கிறேன் மேடம், அதனால மேடம். சரி, ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை விட்டுட்டு போகும்போது குழந்தைங்க 4 பேரோட விட்டுட்டு போனால், வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வர்றது ஆண் விட்டுட்டு போனால் அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும். அதே மாதிரி தானே இவருக்கும். அந்த பெண்ணு வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துட்டு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த அந்த பெண் இல்லைன்னா அந்த ஆணோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். 4 பசங்க. மேடம் நம்பர் கொடுத்து பேசி கூப்பிட்டு வந்தாச்சு. அந்த வாடகை வீட்டுக்காரங்க அம்மா வந்து பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கொண்டாந்து விட்டுட்டு தாம்பரத்தில் வந்து என் குழந்தையா எங்கள் அக்கா பையன் இவங்க அங்கே போய் நின்று கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது எங்கள் அக்கா பையனோட போகல, எங்கள் குழந்தையா அவளோட அக்காவோட போகிறாங்க ஊருக்கு. போய் விடிய காலம் 5 மணிக்கு அவங்களுக்கே தெரியாமல் ஓடிட்டு வந்துட்டாங்க. ஓடி வந்து 7 மாதம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போவும் எங்கள் அக்கா பையன் அந்த 7 மாதம் எங்கே இருந்தா? அதே வீட்டில் அதே பெருங்குடியிலே. அப்போ நீங்கள் அங்கே போய் பார்க்கலையா? எனக்கு தெரியாது. அப்போ வந்ததும் பெருங்குடியில் தான் வந்தாங்க. என் வீட்டுக்கு வரலாங்கன்னு அந்த மேடம் சொல்கிறாங்க. பொய் சொல்கிறாங்க. வாடகை வீட்டுக்காரங்க, வாடகை வீட்டில் இருந்தவங்க அவங்க பொய் சொல்கிறாங்க. அதுவும் அதே வீட்டில் திரும்பி அதே வீட்டில் தான் அவங்க குடி வச்சுருந்துருக்காங்க. என் வயிற்றுரிச்சு அவங்க கொட்டுறாங்களே அந்த வீட்டு வாடகைக்காரங்க. ஒரு பேச்சு நான் அவங்கள்ட்ட மறுநாளே இது பிஞ்சுறேன். சொல்லுங்கள் மேடம், நான் வர்றேன், நான் வந்து கூப்பிட்டு வரேன், என் பிள்ளைங்களை 4 பிள்ளைங்களை பார்த்த பின்னால் வருவாங்க மேடம், சொல்லுங்கள் மேடங்கிறேன். இங்கே வரவே இல்லைப்பா, வந்தா நான் சொல்கிறேன்ப்பா. அப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் எப்படி தெரிய வந்தது? எங்கள் அக்கா பையன் எங்கள் அண்ணன் பையன் அந்த பக்கம் வேலை பார்த்துட்ருக்காங்க, சிலிண்டர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க கந்தஞ்சாவடி சிக்னல்கிட்ட பார்த்துட்டாங்க. ஒரு பையை வச்சுக்கிட்டு, ஒயர் பையை வச்சுக்கிட்டு ஆட்டோவில் ஏறும்போது இது ஆட்டோவாக நிற்கிறாங்களாம். என் அண்ணன் பையன் இவங்கள பார்த்துட்டு வண்டியை திருப்பும்போது, என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வண்டியை திருப்பிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வரத்துல ஆளை காணுமா. சரி ஆட்டோவில் போயிருப்பாங்க, சரி ஆட்டோவில் போயிருப்பாங்க அப்படின்றாங்க. சரி ஆட்டோவில் போயிருப்பாங்க சித்தப்பா அப்படின்ட்டாங்க. அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இல்லை அதை பாருங்கடா எங்கடா இருக்குன்னு விசாரிங்கடா பின்ன. அவங்களும் அதுக்கப்புறம் மறுவாரமும் பார்க்குறாங்க. மறுவாரம் என் அக்கா பையன் பார்க்குறான். மாமா ஆட்டோவில் போகிறாங்க மாமான்னு. சரி அந்த ஏரியாவில் தான்டா இருக்குன்னு. அப்புறம் ஏற்கனவே பெருங்குடியில் தான் இருந்துருச்சு, பர்மா காலின்னு தான் இருந்துச்சுன்னு அந்த அம்மா கொண்டு வந்து விட்டாங்கள்ல. அதுக்கப்புறம் தான் நானும் என் பிள்ளைங்களும் என் பொண்ணு மேடம் 4 நாள் வந்து தங்கியிருந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் மேடம். ரோட்டில் நின்று பார்க்குறேன் யாராவது பஸ் ஏற வருவாளா. காரணம் கந்தஞ்சாவடி சிக்னலும் சரி அவங்க சொன்னாங்கள்ல, பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே எங்கள் அண்ணன் பையனும் இது எங்கள் அக்கா பையனும். அந்த சிக்னல்லே வந்து நின்று பார்த்துட்ருக்கேன் மேடம். 3 நாள் பார்த்துட்ருக்கேன் மேடம். சரி வந்தால் நம்ம கூப்பிட்டு போவோம்னு. வேலைக்கு தானே போவா, பை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் வேலைக்கு தானே போவா அப்படின்னு பார்த்தேன். கண்ணில் உழுவலாம் மேடம். அப்போ எங்கள் அக்கா பையன் தான் தேடி கண்டுபிடிச்சி வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி எங்கள் அக்கா பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். சரி அன்றைக்கி நைட்டு விடிய காலை 6 மணிக்கு அதே எங்கள் அக்கா பையனும் எங்கள் அண்ணியும் விடிய காலை 6 மணிக்கு கதவை தட்டி என்னை காரில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி காரில் என் பொண்ணு என்னை உட்கார வச்சுட்டு காரில் விதை எடுத்துட்டாங்க. கேவலமாக இருக்குது மேடம். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க மேடம். அப்புறம் என்னை கூப்பிட்டு மாமான்னு கூப்பிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு அப்பையும் நான் நேராக போகும்போது சொல்லிட்டு போகிறேன், முருகமா இது ஒரு விபத்துன்னு நினச்சிக்கிறேன் முருகமா, பிள்ளைங்களுக்காக முருகமா, என்னால் சமைச்சு போட முடியாது முருகமா, இதோட என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை முருகமா, நான் இருக்கிறதா அதை செத்து போயிடுறான்னு எனக்கே தெரியலை முருகமா, பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் காப்பாற்ற முடியலை முருகமா, நீ வந்து சந்தோஷமாக இருக்குது, நீ ஓடி வந்துட்ட,
நீ சந்தோஷமாக இருக்க, எங்கள் நிலைமையை புரிஞ்சு நினச்சி பார்த்தியா? நீ யாருமே வேணான்னு, உங்கள் அண்ணன் தம்பிங்களும் வேணான்னுட்ட, யாருமே வேணான்னு ஓடி வந்துட்ட. உன் சந்தோஷத்தை நீ எதிர்பார்க்குறியா? எங்கள் சந்தோஷத்தை என்னைக்காச்சும் கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கியா? எவ்வளவோ ஆண்கள் இப்படி செஞ்சு பார்த்துருக்கோம். பிள்ளைங்களை விட்டுட்டு பொண்டாட்டிகிட்ட விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க சுயநலத்துக்காக. ஆனால் பெண்களும் இப்படி இருக்காங்க. 4 பிள்ளைங்களை வச்சு எவ்வளோ நாளாக தனி இருக்கீங்க? 10 மாதம். எப்படிலாம் கஷ்டப்படுறீங்க? ரொம்ப கஷ்டம் மேடம். இப்போ வந்து நிற்கிறது நான் கஷ்டத்துக்கு தான் மேடம் நிற்கிறேன். இப்போயும் நான் வந்து அவளை வந்து சரி மன்னிச்சு கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு தான் மேடம் வந்திருக்கேன். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? கம்ப்ளைண்ட் பண்ணினேன். அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே யோசித்தாங்க. ஏன்? இந்த கேஸு என்னடா இது பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டாலே, ஏன்டா இதெல்லாம் ஸ்டெப் எடுக்கிற, ஒன்றையே வேணான்னு விட்டுட்டு போயிட்டான், பிள்ளையும் வேணான்னு விட்டுட்டு போயிட்டா, ஏன்டா ஸ்டெப் எடுக்கிற அப்படின்னு என்னை சத்தம் போட்டாங்க. சார் பிள்ளைங்களுக்காக தான் சார் வேணும் சார், பிள்ளைங்களுக்காக வேணும் சார், பிள்ளைங்கள் பார்க்குறது ஆள் இல்லை சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இங்கேருந்து கூப்பிட்டு போனோம்ல, அப்போ தான் நேராக நானே ஸ்டேஷனில் போய் சார் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டாங்க சார், இது அவங்களாம் வந்துட்டா மாதிரி நான் இது காரணம் காமிச்சு அதை கேஸு கோர்ட்டுக்கே போய் அங்கேயும் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இவங்க நான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னோட வரேன்னு வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பேசலை, இதை மட்டும் தான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி சொல்லி 15 நாளில் திரும்பி ஓடி வந்தார் மேடம். இந்த ரோட்டில் நான் 3 நாள் என் பிள்ளையோட பொம்பளை பிள்ளையோட நின்ன பாருங்க மேடம். அது என்னால் உண்மையிலே சரி நினச்சி பார்த்தாலும் சரி அவ்வளோ கஷ்டம். யாராச்சும் நிற்பாங்களா மேடம்? ஒரு பொண்டாட்டி இப்படி பொண்டாட்டி போயிடுச்சு யாராச்சும் நிற்பாங்களா மேடம்? நான் நிற்கிறேன். இப்பயும் இங்கே வந்து நிற்கிறாரு தெரியுமா? அவருக்கு அந்த குழந்தைங்க மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்களுக்காக ஒரு ரோட்டில் நின்று இருக்காரு. இப்போது தேடி வந்திருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு, கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இதே மாதிரி எவ்வளோ பெண்கள் செய்கிறாங்க மேடம். நான் சொல்கிறேங்க மேடம், என் பையன் பெரிய பையன் அது சேலத்து இது இங்கேருந்து ஓம்புலேருந்து கூப்பிட்டு போகிறேன். பெரிய பையன் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா போகாதம்மா வாம்மா, அம்மா போகாதம்மா. 18 வயசு ஆகுது மேடம். 12 வயசு முடிய போகுது மேடம். 18 வயசு ஆக போகுது மேடம். ஆமாம் 18 வயசு. அம்மா வாமாங்கிறேன், வர்றேன். இது என் பொண்ணுக்கிட்டேயும் வர்றேன். ஆனால் சரி அந்த நேரத்தில் சரி இவங்க 2 பேரும் இது ஜாடையில் பேசிக்கிட்டாங்களாம். அது என் பொண்ணு சொல்லுது. ஒரு விஷயம் கேட்க ஒரே நிமிஷங்க சார் மேடம். என் மச்சனை கொண்டு வந்த அன்னைக்கு அவள் காலில் விழுந்து அழுத மேடம். என் குழந்தையா இருந்துச்சு மேடம். அப்போ என் குழந்தையா நிற்கிது. எது என் பொண்டாட்டியோட அக்கா, என் பொண்டாட்டியோட அக்கா நிற்கிது மேடம். அவங்க முன்னாலேயே காலில் விழுந்து அழுத மேடம். அப்போ இல்லை மேடம், இப்போ ஓடி வர்றதுக்கு முன்னால் கூட சரி எல்லாத்தையும் சரி. தம்பி இப்போ உங்க கூட அனுப்பிச்சு வச்சாலும் அவங்க இருப்பாங்களா உங்க கூட? நீங்கள் தான் மேடம் சொல்லணும். பேசிப்பா. நீங்கள் தான் மேடம் சொல்லணும். பேசிப்பா மேடம். என் பிள்ளைங்களை பாருங்க மேடம். உண்மையிலேயும் சரி தலை சீவிரத்து அடுத்த வீட்டுக்கு போக மேடம். பிள்ளை 7வது படிக்கிற பிள்ளை இப்போ 7வது போகும்போது அந்த தலை அந்த குஞ்சம் போடுறதுக்கு அடுத்த வீட்டுக்கு நான் போகிறேன் மேடம். யாரு மேடம்? எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நான் ஒரே பையன் தாங்க மேடம். அக்கா தம்பிக்கும் கிடையாது. அம்மா மட்டும்தாங்க மேடம். அம்மா ஒரு நாள் மேடம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 12 வருஷம். எவ்வளோ குழந்தைங்க? ஒரு பையன் இருக்கும். என்ன பண்ணுறாங்க? பையன் வந்து 10th முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறான். கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்களேன். பையன் 10th முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறான். பொண்ணு 10th இப்போ பார்த்துருக்கேன். சரி, இப்போ யாரோட இருக்கீங்க? இப்போ நான் வந்து இவங்க ஒய்ஃபோட. ஏன்? இல்லை மேடம், ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. ஏற்கனவே இவங்களுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை. ஃபஸ்ட் வாட்டி வந்தாங்க. வந்தோடனே அவன் தம்பி வந்து இட்டுன்னு போயிட்டாரு. இட்டுன்னு போயிட்டு திருப்பி 2வது வாட்டியும் வந்தாங்க. 2வது வாட்டியும் வந்த பிறகு ஏன் ஒருத்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகம் பிடிச்சாங்க. ஏற்கனவே அவர் சந்தேகம் பிடிச்சிருப்பார் அந்த வீட்டில். இனிமேல் எதுக்கு அடிக்கடி ஃபோனு நாங்கள் ஃபோனில் பேசியிருந்தோம். எதுக்கு இன்னொருத்தர் பொண்டாட்டியோட எதுக்கு நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க? இல்லை மேடம், இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேசினா அதை நான் பேசுறதுக்கு கிடையாது, கட் பண்ணிட்டேன். அம்மா இறந்த பிறகு 6 மாதம் இருங்க நீங்கள் பொறுமையாக இருங்க. ஃபஸ்ட்டு பேசணும்னா அப்புறம் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசணும். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபோன்லாம் பேசணும்னு சொன்னோன்னா நான் பேசலை. இருங்க பொறுமையா இருங்க. இந்த வார்த்தையை நான் சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் நான் பேச முடியும். சரிங்க. கட் பண்ணி எங்கள் அக்கா வந்து எதுக்கு காரியத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி பேசணும். இவர் தான் பேசினார். பேசணும், அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சோடனே அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசணும். எதுக்கு வந்தாங்க உங்ககிட்ட? வீட்டில் இவங்க சண்டையானா அம்மா வீட்டுக்கு தானே பண்ண. எதுக்கு அதுதான் நான் கேட்டேன். அதுக்கிட்ட அவங்க தம்பி வந்துட்டார். அவங்க தம்பி, அவங்க அக்கா, அவங்க ஒய்ஃபு வந்தாங்க. வந்து போயிட்டாங்க. அதோடு நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். இன்னொன்று லாரி போயிட்டேன்.
யாரில் போகணும் திருப்பி வந்துக்கிறாங்க. வந்தோடனே எனக்கு கேட்டாங்க, எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ணாங்க, பார் நம்பர் இருக்குது, நம்பர் தரேன், எங்கே இருக்கிறான் பார்த்து நீங்கள் இட்டுங்கன்னு சொன்னேன். கரெக்டாக இவங்க ஃபோன் பண்ணாங்க. அதேமாதிரி அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க இட்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க அவங்க அக்கா வீட்டில். அவங்க அக்கா வீட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சோன்னு இவங்க திருப்பியும் வந்து போயிட்டுக்கிறாங்க. உங்கள் மேலே அவ்வளோ காதல், உங்கள் மேலே அவ்வளோ காதல் மேடம். ஏங்க கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேண்டாம்? மேடம் நான் திருவாட்டி சொல்லி அனுப்பிட மேடம். இப்போ அவ சொன்னா கேட்கறது இல்லை. இப்போ கூட எனக்கு நீங்கள் எதுக்கு அவங்களோட வாழறீங்க? 7 மாதம் ஆச்சுல அவங்களோட. ஏன் உங்களுக்கு பொண்டாட்டி இல்லை? உங்களுக்கு 2 பசங்க இல்லை? மேடம் உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பொண்டாட்டி இன்னொருத்தரோட போனால் சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படி என்னங்க மனசில் கட்டுப்பாடு இல்லாமல்? தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, தப்பு செஞ்சுட்டோம். அவங்க அவ்வளோ கட்டாயப்படுத்தினாங்களா அவங்கள? சொல்கிறேங்க, நான் தப்பு செஞ்சுட்டோம். வந்தோடனே அவங்க பிடிச்சின்னு போனாங்க, அடித்தாங்க. நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மேலே எதுவும் வர மாட்டேன்னு எழுதி வாங்கிக்கணும். எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இது எங்கள் வீட்டில் தான் இருந்தேன். இது லாஸ்ட் டைம். இப்போ வந்து எனக்கு சம்மதமே கிடையாது. வந்துட்டு எனக்கு தெரியாது, எங்கே இருந்தாலும் தெரியாது. நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கிறேன். எங்கள் மாமியார் வீட்டு கூட போகல. ஏன்னா இவங்க போய் பிரச்சனை பண்ணால் அங்கே அசிங்கமாகி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் மச்சாங்கிட்ட எங்கள் அக்கா பேசினாங்க. பேசணும் அவரெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அசிங்கமாகுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டில் தான் பெயிண்ட் வேலை தான் செஞ்சுருந்தேன். லைசன்ஸ் உங்கள் ஒய்ஃபு? உங்கள் ஒய்ஃபு? எங்கள் ஒய்ஃப் அவங்க சேலத்தில் இருக்காங்க. உங்கள் கூட இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. இவங்க இங்கிட்ட வந்துட்டாங்களா? இல்லை, இவங்க பிரச்சனைனால இந்த பிரச்சனைனால பிரிஞ்சுட்டாங்க. அதான் ஓப்பனாக சொல்ல பிரிஞ்சுட்டாங்க. சரின்ட்டு நானும் போனேன். எங்கள் அக்கா வீட்டில் தான் சாப்பிட்றது, வண்டி ஓட்ட போகலான்னு பார்த்தா வண்டி லைசன்ஸு இவங்க வச்சுட்டாங்க, ஒரிஜினல் லைசன்ஸை. சரி கிடைக்கலன்னு சொல்லி இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். அதுக்கு பெயிண்ட் வேலை செஞ்சேன். இப்போ இந்த ட்ரிப்பு வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது, கடவுள் கழிக்க எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட வந்துருக்காங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க. என் மச்சான் வந்து தீனி போகிறான், என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கு கடை நம்ம இதில் வந்து சொல்லிட்டாங்க. அவன் பார்த்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபோன் போட்டாங்க. யாரையும் இன்னொரு மச்சான் எங்கள் சொல்ல அவங்க தம்பி ஃபோன் போட்டு உனக்கு கேட்குறான், என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி அவன் கேட்கணும். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரன் சந்தேக பிடிச்சி அடிக்கிறாரு. ஏதோ தப்புன்னு இருந்துச்சு, நாங்களும் கேட்டு வந்தோம். இப்போ தான் அவர் வச்சு அனுப்புனாங்க. ஏதோ தப்பு இருந்துச்சு, குழந்தைக்கோசம் நான் வாரன்னு இருந்தேன். என் மேலே சொத்து வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க 5 நாள். வாங்கிக்கிட்டு எனக்கு சித்ரா பத்திரங்க அடிக்கிறாங்க, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு. இல்லைம்மா அவங்க வீட்டில் தேடி வந்துக்கிறாங்க, நீ வாமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசணும். பேசணுன்னா அக்கா அவங்க அக்கா ஒரு நிமிஷம் இரு, இது நடந்துச்சு, அவன் இன்னும் செத்து கூட போகல, அவனை கூப்பிட்றேன் நான். அவங்க அக்கா, அவங்க தம்பி, பொண்டாட்டி, அவங்க அண்ணி 3 பேர் வந்தாங்க கூட்டின்னு போகிறதுக்கு. என்ன பண்ணாங்க, கூட்டின்னு போங்க, எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே எனக்கு தேவை என்ன வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. நான் வந்து ஒய்ஃபை விட்டு நான் இந்த பிரச்சனைனால நான் தனியாக இருக்கிறேன், வந்தால் கூட்டின்னு போங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டேன், நான் போக மாட்டேன், என்ன இந்த அளவுக்கு சித்ரா பண்ணாங்களே, நான் வந்து உங்களுக்கு கேட்டேன்ல, கையில் காலில் ஊந்தேன்ல, ஒரு 10 நாளைக்கு என்ன வச்சுங்க, அப்புறம் கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்களும் இட்டுன்னு போக முடியல, நான் வரலான்னு எங்கே செத்துருவேன். இவங்க சொன்னால் அவங்க அப்படி எப்படியா இருந்து போட்டுட்டு அவங்க விட்டு அவங்க போயிட்டாங்க. இதுதான் நடந்தது லாஸ்ட்டில். இப்போ யாரோட இருக்காங்க? இப்போ என் கூட தாங்கிறாங்க. நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருந்துட்டு இருக்கீங்க? இல்லை தனியாக தான் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். இன்னும் எதுவும் முடிப்பேன். நான் என்ன பண்ணேன், திருப்பியும் போயிட்டு ஸ்டேஷன் சொல்லி கொடுத்துடலாம், இல்லைன்னா டைவர்ஸ் நோட்டீஸு கேட்டாங்க. யாரும் உங்கள் தம்பி கேட்டால் டைவர்ஸ் நோட்டீஸ். டைவர்ஸ் நோட்டீஸ் என்ன சொல்கிறேன், பசங்களை இப்படி டைவர்ஸ் பண்ணலாம், புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம், பசங்களை டைவர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் மேடம் பசங்களை விடுங்க, டைவர்ஸ் பண்ணார். 4 பசங்க, 1 2 4 பசங்க, என்ன பண்ணுவார்? 18 வருஷ திருமண வாழ்க்கை. மேடம் இப்போ கூட எனக்கு தேவை மேடம், நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் கூட்டின்னு வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி தப்புன்னு எம்எல்ஏ சொல்லலாம். அவள் பக்கம் யாராச்சும் ஒருத்தவங்க பேச சொல்லுங்க, என் பக்கம் எல்லாம் பேசுவாங்க. காரணம் அவன் ஏமே நான் நிஜா பார்க்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அவங்கள்ட்ட நீ எனக்கு வேண்டாம் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்கிறேன் மேடம். உங்களுக்கு இவரோட நிலைமை திருப்பி சரி மேடம் இருங்க, அவர் நிலைமை புரியுதா? புரியுது மேடம். புரியறது இல்ல? பசங்களோட கஷ்டம் புரியுதா? புரியுது. உங்களுக்கு உங்க வைஃபோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா? இருக்குதான். இருக்குதான்னு யோசிச்சு சொல்றீங்க? இல்லை இருக்கு மேடம், சொல்லுங்க. பசங்களை பார்க்கணும்னு இருக்குல்ல, இருக்கு மேடம். உங்க பொறுப்பு தெரியும்ல. நடந்து போச்சு விபத்து. இப்போ அவங்க வந்தா நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. எனக்கு இவ வேண்டாம் சொல்லு, சரியா? அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அவங்கள்ட்ட வந்தா நீங்க திரும்பி பார்க்க கூடாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க வேண்டான்னு நீங்க சொல்லி போயிட்டீங்கன்னா அவள் ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, அவளை திரும்பி பார்க்கக்கூடாது. அவள் இவங்களோடு இருக்காளோ, எங்கேயோ போகிறாளோ, ஹாஸ்டலுக்கு போகிறாளோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாளோ, ஜெயிலுக்கு போகிறாளோ, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா? ஷுவர் தானே? சரி மேடம். அடுத்து திருப்பி ஓடி திருப்பி என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்க சம்மந்தப்படலைன்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க. இதுதான் ப்ரூஃப். ஊருக்கே தெரியும்ல. இப்போ உங்கள்கிட்ட இல்லாட்டி நாங்கள் இல்லை, இப்போ ஊருக்கே தெரியும்ல. நீங்க வேண்டாம் நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல, அவங்க தேவையில்லைல்ல உங்களுக்கு. நான் அவருக்கோசம் இல்லை மேடம், அவங்க பசங்களுக்கோசம் நான் சொல்கிறேன். பசங்களுக்கோசம் தான். ஆனால் மறுபடியும் இது பண்ணக்கூடாது.
திருப்பி நான் சொல்கிறேன் மேடம், திருப்பி அவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி கூட இல்ல என்னை திருப்பி நீங்க வந்துட்டாங்கன்னா ஓடி வீட்டுக்கு சொல்லுங்க, மேடம் இல்லன்னா ஏதாவது ஹாஸ்டல்ல போயிரு சொல்லுங்க. சரியா அவள் வந்து பண்ணல. சரியா நீங்க பேசக்கூடாது, பேசாம இருங்க. என் பொண்ணு சரியா? பேசி சொல்லு. சரி மேடம். ஓகே கேரண்டி. இப்ப வந்தா எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு என் பொண்டாட்டியோட போய் வாழணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும் சொல்லிடுறீங்க. ஓகே என்னம்மா பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணீங்க? 4 பிள்ளை பெற்று 18 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கம்மா? நான் அவங்க அம்மா இறந்ததுக்கு போயிருந்தேன் மேடம். ஆ போய் அவங்களெல்லாம் பார்த்தோம் செஞ்சோம். போகும்போது அவங்களோட இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை அப்பயே ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. ஏன்? அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னை தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக பர்ஷன்லாம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி ஏன்னா அவங்க வந்து மாமா பையன், அதனால் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஃபஸ்ட்டே என்னை இது பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணல, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அண்ணன். அதனால் அவங்க அம்மா இறந்ததுக்கு போனதுக்கு இவரை வச்சுருக்கீங்க, போனீங்க வந்தீங்க, யாரு ரொம்ப சொன்னாங்க? சந்தேகம் பிடிச்சிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? பேசவே இல்லை மேடம், சும்மா சொல்கிறாங்க மேடம். ஏன் சொன்னாங்க? சொல்றாங்க மேடம். ஃபோன் பண்ணி என்கிட்ட மேடம். பேசினது அத சொல்லுங்க. எதுக்கு போன்ல பேசுன? அவங்க கருமாதி கூப்பிட்டாங்க மேடம். வீட்ல வேற யாரும் இல்ல பேசுறதுக்கு? பேசும்போது அவங்க சந்தேகப்பட்டாங்க. சரி சந்தேகம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வெளில கிளம்பி என்னை அடிச்சாங்க, கண்ணு வீங்கி என்னை ரொம்ப சித்திரவதைப்படுத்தினாங்க. என்ன அதனால சித்திரவதைப்படுத்தினாங்க? என்னை இப்படி அடிச்சாங்க, எல்லாம் சித்திரவதை. இதே மாதிரி என்ன சித்திரவதை? நைட்டு பகலும் இதே மாதிரி சந்தேகம் பிடிச்சி என்னை கேள்வி கேட்டாங்க மேடம். என்னால் இருக்க முடியல. அதனால நான் போனேன். நான் தப்பு பண்ணேன் தான், நான் இல்லைன்னு போய் சொல்லல. எங்க போனீங்க? நான் போனேன், இவங்க கிட்ட தான் நான் போனேன். இவங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அவங்க கூட எதுக்கு அவங்க இருந்தேன். கிட்ட நான் போன? இருந்தேன், என்னை கண்டுபிடிச்சி. ஏன் இவர் சந்தேகப்பட்டு 18 வருஷமா புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்க, 4 பிள்ளைய பெத்துட்ட, சந்தேகப்பட்டு அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதானே? என்னை யாரும் யாரும் ஏத்துக்கல மேடம். ஏன் ஏத்துக்கல? அவனோட தான் இருக்கணும் அப்படின்னாங்க. என்ன எவனோட தான் இருக்கணும்? இவங்களோட தான் சரி, இருக்கணும் ஏதாவது அப்படின்னு ஹாஸ்டலுக்கு சொன்னாங்க. போக வேண்டியதுதானே? என்ன ஹாஸ்டல்லாம் போறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை மேடம். ஆனா இன்னொருத்தங்க கூட போய் இருக்கிறது, இன்னொரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் திறமை இருக்கு. அவருக்கு பொண்டாட்டி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, அதுக்கு மட்டும் நல்ல திறமை. சூப்பர். இதெல்லாம் ஒரு காரணமாமா? பண்ணற தப்பெல்லாம் பண்ணிட்டு புருஷன் கொடுமைப்படுத்தினா, சித்திரவதை பண்ணாங்க, செக்ஸ் டார்ச்சர், இதெல்லாம் ஒரு 4 வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. புருஷன் குடிகாரன், செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான். இல்ல மேடம், நான் பிள்ளைகளுக்காக ஒரு என்ன மாசம் பிள்ளைங்க? என்ன 1 வருஷம் 2 வருஷமா குடும்பம் பண்ண? 18 வருஷம் இருந்தேன். என்னை அடிச்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னை இவருக்கு இருக்கிற அளவுக்கு எல்லாமே என்ன சாப்பாடு சொத்து கொடுத்த? என் பேர்ல இடம் இருந்தது. இடம்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. எதுக்கு எழுதி வாங்குனீங்க? இடம் எழுதி வாங்கிட்டாங்க. 30,000க்கு நகை இருந்தது, எல்லாம் அவங்க பேருக்கு மாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. கொடுத்துட்டேன். நான் சொன்னேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை வந்து நல்லா வச்சிருக்க மாட்டேங்க, உங்க அம்மா நல்லா வச்சிருக்க தப்பு மாட்டாங்க. பண்ணிருக்கீங்கன்னா ஆல்ரெடி தப்பு பண்ணதுக்கு அப்புறம். ஆமா மேடம். ஏன் நீ அந்த தப்ப பண்ணன்னு தான் இல்ல கேக்குறேன். மேடம், எல்லாரும் வீட்டுக்கு கூட்டு போய் என்னை அவமானப்படுத்தினாரு. ஒவ்வொரு வீட்லயும் கூட்டு போய் நிப்பாட்டி இவங்க பஞ்சாயத்து ஒன்று வச்சாங்க. அந்த பஞ்சாயத்துல எல்லாருமே யாருமே என்னை ஏத்துக்கல. ஆனா சொன்னாங்க பிள்ளைகளுக்காக இருந்தாங்க. நான் பிள்ளைகளுக்காக 1 மாசம் இருந்தேன். பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சாப்பாடு போடல, பட்னியா இருந்தேன். அது தெரியும் இவங்களுக்கு, தெரிஞ்சு எல்லாமே நடந்திருக்கு. நான் சொன்னேன், என்னை கூட்டு போய் அந்த வீட்லயே வைங்கன்னா வைக்க என்கிட்ட ஒரு மாட்டேன். விஷயம் மட்டும் சொல்லு. பிள்ளைங்க காலில் கூட விழுந்தேன் நான். இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது, அவங்க நான் பண்ணினதெல்லாம் கொடுமைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லு. முதல்ல அவர்கிட்ட அட்ராக்ஷன் வந்துதா இல்லையா? அவனுக்கு ஈர்ப்பு வந்துதா இல்லையா? வந்தது இல்ல? ஒரு நிமிஷம். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து கதறீங்கல்ல, இது அன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்கணும். பெருசா வீம்பா சொன்னீங்கல்ல, ஒரு விபத்து, அதனால அது நம்ம பரவாயில்ல மறந்து மன்னிச்சு வாழ்வோன்னு. அன்னைக்கு நீங்க அது செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு போயிருக்க மாட்டா. சொத்தை எழுதி வாங்கினீங்களா? ஆமாம் மேடம், வாங்கிட்டேன். அப்புறம் என்னங்க ஒன்றும் சொல்லுங்க. இவங்க வந்து சரி 4 வாட்டி ஓடி வந்துட்டாங்க, இது 3 வாட்டி ஓடி வந்துட்டாங்க. சரி நான் சொல்கிறேன் கேளுங்க மேடம், திரும்பி கண்டுபிடிக்க முடியாமல் போயிருமா? நாளை ஒரு காலத்தில் பிள்ளைங்க அங்கே போய் நிற்கக்கூடாதுன்னு தான் மேடம் நான் எழுதி வாங்கினேன். இதை பாருங்க, பேரில் பணம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஒரு விபத்து நடந்தது, அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க, தவறான விஷயம்தான், 18 வருஷம் கழிச்சு நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்து போச்சு. அதை வந்து பக்குவமா அதை வந்து கொண்டு போயிருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு இருக்கிறது டென்ஷன்ல அவ மேல அப்படி கொடூரமா அவளை
டார்ச்சர் பண்ணிட்டீங்க. சத்தியமா பண்ணலங்க மேடம், உண்மையா பண்ணாம சொல்றேன் எல்லாம் மேடம். அவ பொய் எல்லாம் இல்ல சொல்ல நான் மாட்டா. பொய் இல்ல சொல்றேங்க மேடம், மேடம். நான் பொய் நீ சொல்றேன். சொல்றேங்க ஒரு மேடம். விஷயம் புரிஞ்சுக்கிற பொய் நீ சொல்றேங்க மேடம். உண்மையா சொல்றேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போங்க. கையெழுத்து போய் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் மேடம். என்ன மூக்குல கேட்டாங்க? எல்லாம் என்னாச்சு? அடிச்சது மேடம், இதெல்லாம் ரத்தம் கட்டினது இதெல்லாம். யார் அடிச்சது? அடிச்சாங்க? இல்ல மேடம், அங்க இவங்க இந்த கொலை- கருப்பு இவங்க இருந்திருக்கு. அண்ணன் தம்பிங்க எல்லாம் அடிக்கல, என்ன யார் அடிக்கல அடிச்சிருக்காங்க. இவரை கேளுங்க, இவரை அடிச்சு யார் புண்படுத்தி அடிச்சது? அவரோட என்ன வெள்ளை பண்ணுங்க? பேப்பர்ல கையெழுத்து வாங்கி எந்த இதுவுமே ஏன் வராதுன்னு ஏன் அனுப்பி மேடம், விட்டாங்க. மேடம் அனுப்பி விட்டுட்டு என்ன அடிச்சிருக்காங்க. எல்லார் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் இல்ல மேடம். மேடம், நானு. பொய் சொல்றாங்க மேடம். என் அவனுக்கு மூஞ்சில பொய் காரி சொல்றாங்க மேடம். துப்பி இருக்காங்க. உங்க அக்கா துப்புன வருவாங்க. அளவுக்கு இப்போ உங்க அக்கா வருவாங்க, பேசுங்க என் மேடம். அக்காட்ட கேளுங்க. கேளுங்க எனக்கு நல்லா புரியுங்க மேடம். நான் விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்ன நல்லா காய்ச்சல் புரியும். வருதுன்னு எந்த- எங்க அக்காவை கேளுங்க, எல்லாம் அக்கா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனா நீ செஞ்சது நான் தப்பு இல்ல. செஞ்சது தப்பு நாலு தான் மேடம். பிள்ளைங்களை நான் பத்தி இல்லைன்னு நான் யோசிக்கணும்ல. சொல்லல. நான் செஞ்சது தப்பு தான். நான் சரி, இல்லைன்னு நான் ஒரு சொல்லல விஷயம் மேடம். சொல்றேன். அவர் அவர் வைஃபோட வாழறதுக்கு விருப்பப்படுறாரு, குழந்தைங்களோட வாழ அவர் விருப்பப்படுறாரு. விருப்பப்பட்டா விருப்பம் ஒரு இருக்கட்டும். நிமிஷம், அவர் ஏதோ உங்ககிட்ட சொல்றாரு, கேட்டுக்கோ. சரி, என்னோட இருக்காதா, நான் ஒய்ஃபோட போகிறேன், நீங்கள் அது இருந்தால் பார்த்துக்கோ. நான் அவரோடும் போக மாட்டேன், உங்களோடையும் வரல. அது என்ன நீங்க தனியா தான் விட்டுருங்க பேசி மேடம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் யாரோடையும் வர ஒரு மாட்டேன். நிமிஷம், ஒரு நிமிஷம். நாளைக்கு வந்து எங்கே போகிறோம் நமக்கு தெரியாது மேடம். நாளைக்கு எனக்கு பிரச்சனை அவரை வரக்கூடாது. கூப்பிடக்கூடாது, ஆமாம், என்ன அவரை கூப்பிடக்கூடாது. அந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது பிரச்சனைன்னா அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அது கேட்டு நம்ம இப்போ சொல்கிறோம். சொல்றேன். புரியுதா முருகேஷ்? சரிங்க ஆ? சரிங்க இன்னமும் அவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் சம்மந்தம் கிடையாது. சரிங்க. நீங்க கிளம்புங்க தம்பி. இது பாருமா, நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால தான் இவ்வளோ விஷயம் நடந்தது. ஸோ முதல் தவறு உன்னோட சைடில் தான். நீ நீ அதுலேருந்து மீண்டு வரும்போது அவங்க உன்னை பார்த்து தான் உன்னை பற்றி நினச்சிருக்கணும். இவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது, புரியுது. ஆனால் அவர் வளர்ந்த விதம், அவர் இருக்கிறது சூழ்நிலையில் அவரால் அதை ஏற்றுக்க முடியலை. அதனால தான் அவர் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் பண்ணுறது அட்டகாசத்தில், நீங்கள் அடிக்கிறது கூத்தில் கஷ்டப்படுறது 4 பசங்க. அந்த பசங்களுக்காக நீ உன் சுயநலத்தை விடணும். நான் அவர் கூட வாழ கொண்டாட்டியா வாழணும்னு சொல்ல மாட்டேன். பசங்களை நீ பார்த்துக்கணும், அவரை பார்த்துக்க மாட்டேன். நான் அவங்களோட நான் போக மாட்டேன் அவரோட மேடம். போக வேண்டாம், நீ 4 பிள்ளைங்களை வச்சு நீ பார்த்துக்கோ. 4 பிள்ளைகளை வச்சுட்டு நான் இப்போ காது கேட்கல அடிச்சு மூக்குல ரத்தம் மூக்கும் சரியா மூச்சு விட முடியல. சம்பாரிச்சு என்னால பார்க்க முடியாது அவரால் மேடம். பார்க்க முடியாது. என்னால அவரால் சம்பாதிச்சு பசங்களை பார்க்க முடியாது. நீ தான் பார்த்துக்கிற. ஏன்னா இதுல தப்பான உறவை ஏற்படுத்திக்கிட்டு வெளியே போனது நீ. அதனால 4 பசங்களே உங்ககிட்ட ஒப்படைக்க போறோம். அவரால் பார்த்துக்க முடியாது. அம்போன்னு குழந்தைங்களை விட்டுட்டு போயாச்சு. குழந்தைங்க வெளியில் தான் ஆனாலியா? நிற்குது, வெளியில் தான் நிற்குது குழந்தைங்க. நான் உயிரோட இருக்க மாட்டேன் மேடம். பிள்ளைகளை அவங்க பாத்துக்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்க நான் மாட்டாங்க, இருக்க மாட்டேன். பார்த்துக்க நான் மாட்டாங்க. எங்க பிள்ளைங்க போனாலும் எங்க போனாலும் நான் நிம்மதியா இருக்க போறது பிள்ளைங்களெல்லாம் இல்ல. அவ பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க வெளியே போங்க, பிள்ளைங்க 4 பேரையும் அனுப்புங்க. உங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எல்லா தப்பும் உங்கள் அம்மா மேல எல்லாம் கிடையாது, புரியுதா? உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்கள ரொம்ப சந்தேகப்பட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள தப்பான விஷயம் பண்ணுறது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இந்த வயசில் உங்களுக்கு அது புரியாது. ஸோ அம்மாவை தப்பானவங்களாம் நினைக்காதீங்க. அவன் சைடில் தவறு இருக்குது, ஆனால் அவங்கள ஃபுல்லாக தப்பானவங்களாம் நினைக்கக்கூடாது நீங்கள். சரியா? அம்மா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு தோணலம்மா ஒரு வாட்டி கூட பசங்களை பார்க்கணும்னு தோணல? இன்னமும் உங்கள் அம்மா தான் உங்களை பார்த்துக்க போகிறாங்க. சரியா? எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அம்மா இல்லாமல்? ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னாச்சு? சாப்பாடு இல்லாமல், என்னம்மா? பாப்பாவுக்கு தலை சேவ் முடியாமல், ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாமல். அம்மா நல்லா பாட்டி தான் பார்த்துப்பாங்க. பார்த்துக்கிட்டாங்க. பாட்டி அப்பா அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா இருக்கும்போது? முன்னாடி இருக்கும்போது நல்லா பார்ப்பாங்க. ஹலோ மேடம், பசங்களை பாருங்க, போங்கப்பா அம்மா பக்கத்தில். நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் பாசமாக தான் வச்சுக்கிட்டோம். யாரும் அடிக்க விடாமல் நாங்கள் கூட பார்த்துக்கிட்டோம். அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தால் யாரும் அடிக்க விடாமல், அவங்கள அவமானப்படுத்தாமல், குத்துவாக்கு பேசாமல் பார்த்துப்பீங்களா? அப்பாவையும் பார்த்துப்பீங்களா? இந்த மாதிரி பேசாமல் தப்பாக பேசாமல் பார்த்துப்பீங்களா? அப்போ தான் அம்மாவால் மீண்டு வர முடியும். ஏன்னா அந்த ஆள் போயாச்சு. ஆனால் அப்பா அவ்வளோ சொல்லி அவங்க மறுபடியும் போயிட்டாங்க. அந்த ஆள் போயாச்சு.
அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு, அவங்க ஒய்ஃபோட போய் சேர்ந்துடுவாங்க. இன்னும் உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. சரியா? போ, பசங்க பக்கத்தில் போய் உட்காரு. பாருமா, கொஞ்ச நாளைக்கு பசங்களை மட்டும் பாரு, புருஷன்ட்ட பேசக்கூட செய்யாது. அப்புறம் அவர் இது மீண்டு வரட்டும். ஓகே? இது மீண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல நல்ல குடும்பமாக இருக்கு. ஒரு விஷயம்மா, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதே ஒரு ஆணை செஞ்சுட்டு போனால் நம்ம எவ்வளோ திட்டுவோம், பசங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. நீ ஒரு தாயை, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. நாளைக்கு இந்த பிள்ளைய யோசிச்சுப்பாரு, இன்னும் 2 வருஷத்தில் அதோட நிலைமையை யோசிச்சுப்பாரு. தாய் பார்க்குற மாதிரி வேறு யாராவது பார்க்க முடியுமாம்மா? முடியாதுல்ல. நல்லபடியாக பசங்களை வளர்த்து, நல்ல பொறுப்பான இளைஞர்களாக வளர்த்து, நல்ல அவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து நல்ல குடும்பத்தை கொண்டு போங்க. சரியா? உங்கள் ஹஸ்பண்ட்டை நான் சொல்லி அனுப்புகிறேன். உங்கள் பொறுப்பு தம்பி. அம்மாவை யாரும் தப்பாக பேசக்கூடாது, குத்துவாக்கு பேசக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுல, ஊர் இருக்கிறவங்கள ஏதாவது பேசினா, எங்களுக்கு எங்கள் அம்மா வேணும், எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், நாங்களாச்சு, எங்கள் குடும்பமாச்சு, நீங்கள் பேசாதீங்க சொல்லுங்க. சரியா? யாரும் அவங்கள அவமானப்படியும் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போயும் நாங்கள் ஒழுங்காக தான் வச்சுருந்தோம். ஆனால் நீ கிளம்பிட்டாங்க. என்னம்மா அப்படி பண்ணுவியாம்மா? பண்ண மாட்டேல்ல? பசங்களை பார்த்துப்பியா? இந்த பாப்பாவை பார்த்துப்பியா? போங்க வெளியே. நீங்கள் செஞ்ச தவறு என்னது தெரியுமா? வெளியிலேருந்து வந்து மன்னிச்ச மாதிரி அவளை ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது அந்த படபடப்பு, உங்கள் அந்த ஒரு நம்மளை ஏமாத்திட்டாலேங்கிற கோவம், அதனால் அவளை ரொம்ப துன்பப்படுத்திட்டீங்க. ஆனால் அவள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல? கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவளை ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்கு? உயிராக நினச்சிருக்கேன் மேடம். சரி, இப்போ நான் சொல்கிறதுக்கு கேளுங்க. இன்னைக்கு உங்கள் லைஃபோட முதல் நாள், மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு அழகான 4 குழந்தைகள் இருக்காங்க. அதே தான் மேடம் சொன்னேன். இருங்க, பழச பற்றி பேசாதீங்க. சரி மேடம், சரி மேடம். முதல் நாள் 4 அழகான குழந்தைங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பசங்களை நல்லபடியாக வளர்த்து பாதுகாப்போட வச்சுக்கிறதுக்கான பொறுப்பு இருக்கு. உண்மையா அவளால் மன்னிக்க முடியுமா உங்களால? என்னால் மன்னிக்க முடியும் மேடம். நிச்சயமா மன்னிக்க முடியும் மேடம். சரி, வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி ஆயிருன்னு எல்லாம் சொல்லி அவளை கட்டாயப்படுத்தக்கூடாது. இல்லைங்க மேடம். அவளை விட்டுருங்க. சரி மேடம். என்னைக்கு நீங்க அவங்கள மன்னிக்க முடியறதோ கம்ப்ளீட்டா, அவளால என்னைக்கு உங்களை கம்ப்ளீட்டா மற்றதெல்லாம் மறந்து உங்களை புருஷனா ஏத்துக்க முடியறதோ அன்னைக்கு மறுபடியும் நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். சரி மேடம். அது வரைக்கும் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா, சரி அவ்வளவுதான் லைன். புரியுதா? புரியுங்க மேடம். இன்னொரு வாட்டி அந்த பையனை பத்தியோ அன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தியோ பேசக்கூடாது. சரியா? பேசக்கூடாது. நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம். இப்பவே நான் பாத்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. அதனால இனிமே பேசக்கூடாது. இனிமே நீங்க மறுபடியும் அந்த தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் சொன்னா கூட அவ வரமாட்டான். அவன் மனசு நோவடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அது மாதிரி நீ புரிஞ்சுக்கோ. சுயநலம் நமக்கு முக்கியம் இல்லை. 4 பசங்க இருக்காங்க. ஓகே? அவர்கிட்ட ஏதாவது சொல்ல விருப்பப்படுறியா? மன்னிச்சு. நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களா? அவளை நோ அடிச்சீங்களா? நிறைய அவ தப்பே பண்ணி இருக்கட்டும், அவளை நோ அடிச்சீங்கல்ல, ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல? சரி, மன்னிச்சு. அப்படி இல்ல, சரி மன்னிச்சிடலாம். மன்னிச்சுங்க. ஓகே. உங்க வைஃபோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? நான் பேசவா உங்க வைஃப்ட்ட? லக்ஷ்மி பேசுறீங்களாம்மா? ஆமா மேடம். லக்ஷ்மி, நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? இருக்கேங்கம்மா. சரி, அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் பழனி இருக்கார் இல்லையா? ஆமா மேடம். அவர் வந்திருக்காருங்க. சரிங்கம்மா. அந்த பொண்ணோட புருஷன் எல்லாம் வந்திருந்தாங்க. பேசி அந்த பொண்ணை அவங்க குடும்பத்தோட சேர்த்து விட்டாச்சு. சரிங்க மேடம். உங்க கணவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப கிளியரா சொன்னாரு, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆசையே இருக்கல, அந்த பொண்ணு தான் வந்தா, அங்க வீட்டுல கொடுமை தாங்க முடியாம அந்த பொண்ணு தான் வந்தா, வேற வழி இல்லாம போச்சு,
எனக்கு என் மனைவி தான் வேணும்னு உங்கள் கணவர் கிளியராக சொன்னார். சரிங்க மேடம். உங்களுக்கு உங்கள் கணவர் ரொம்ப பிடிக்குமாம்மா? பிடிக்குங்கம்மா. அவரோட சேர்ந்து வாழறீங்களா? மேம் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 7 வயசுல குழந்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். எனக்கு 13 வயசு இருக்குங்க. ம். எங்க அப்பா போதை போட்டுட்டு என்ன எங்க அத்தை பையனை கட்டி வச்சிட்டாங்க மேடம். அது வந்து அப்பா இறந்துட்டாரு பிரச்சனை. உங்களை கட்டி வச்சுட்டாங்களா? ஆமாங்க மேடம். எனக்கு சின்ன வயசுலயே எனக்கு 13 வயசுல ஒரு 7 வயசு பையனை கட்டி வச்சிட்டாங்க மேடம். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் எங்க அத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடுமை பண்ண பார்த்துட்டு எங்க அப்பா மருந்து வாங்கி கொடுத்து இறந்துட்டாரு மேடம். என்னை கூட்டி வந்து எங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட தான் மேம் இருந்த விவகாரத்தை வாங்கிட்டு நான் எங்க அம்மா கூட தான் இருந்தேன். இவர் சொல்லிதாங்க மேடம் என்னை கட்டி வச்சாங்க. நான் 2ஆம் தரேன்னு சொல்லிதாங்க கட்டி வச்சாங்க. சரின்னு கட்டிட்டு போயிருந்தாங்க. கொஞ்ச நாள் கட்டிட்டு போய் 3 மாசத்துக்குள்ளேயே கொடுமை பண்ண ஆரம்பிச்சாரு மேடம். அப்பயில இருந்து இப்போ வரைக்கும் பிடிக்கல. எங்க அப்பா கட்டி வச்சதுனால வாழ்றேன். எங்க அப்பா கட்டி வச்சதுனால இருக்கிறேன். உன்னோட தூங்க பிடிக்கல, உன்னோட திங்க பிடிக்கலன்னு சொல்லி என்னை அடிச்சு கொடுமை பண்ணிட்டே தான் மேடம் இருப்பாரு. சரி என்ன பண்றது, நானும் குழந்தைங்கள ஆக்கி வச்சேன். அப்பயில இருந்து நானும் 2 பிள்ளைங்க ஆக்கி வச்சு எங்க நானும் பொறுத்து போயிட்டு தான் மேடம் இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்கு இல்லையா? உன் பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க மேடம். நல்ல படிப்புமா. தம்பி படிப்பு தாங்க மேம் கூட்டிட்டு போய் அவங்க அம்மா இறந்தப்ப அவங்க ஊர்ல இருந்தாப்புல கொண்டு போய் 3 மாசம் அங்கேயே வச்சிருந்துட்டு பையனை விட்டுட்டு அந்த பொண்ணோட போயிட்டாரு மேடம். பையன் படிப்பு கெட்டு போச்சு. இப்போ பள்ளியோட்டம் போப்பா, நான் ஃபீஸ் கட்டுறதுனால அந்த பையன் இல்லை நான் போகலம்மா, நான் ஏதோ வேலை தேடிக்கிறேம்மா அப்படின்ட்டாப்புல. அவன் ஸ்கூல் போகலிங்க மேடம். தம்பி 15 வயசாவது வீட்டுலதான் இருக்காப்புல. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் லக்ஷ்மி. இன்னொரு வாய்ப்பு கூட உன் கணவருக்கு. அவர் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க மேடம். ஒரு வாய்ப்பு கொடுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம் குழந்தைங்களுக்காக. குழந்தைங்களுக்காக நானே இவ்வளவு பொறுத்துட்டேங்க மேடம். என்னால முடியலைங்க மேடம். அவர் பேசுற வார்த்தை தகாத வார்த்தையெல்லாம் பேசுறாரு மேடம். அது பிடிக்கலங்கும் போது மறுபடியும் அவரோட வாழ முடியாது மேடம். இல்ல, ஒரு லாஸ்ட் ட்ரை. நீங்க உங்க வைஃப்க்கு தைரியத்தை கொடுங்க, பேசுங்க. பழனி, உங்க மனைவிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன நான் வந்து வாழ போகிறேன். வந்து வாழுங்க. என்ன பாக்கலனாலும் உங்க பிள்ளைங்கள பாருங்க. என்ன நான் வேண்டாம்னு சொல்லல. நான் செஞ்ச தப்பு மறுபடியும் உன்னாலதான் எங்க அப்பா செத்துச்சுன்னு அடிச்சு உதச்சி துன்புறுத்தன வாங்கிட்டேன் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லி. உன்னாலதான் எங்க அம்மா செத்துச்சுன்னு. சரி அதையும் விட்டு உன்னாலதான் வீடு விட்டாங்க. லக்ஷ்மி, பழைய விஷயங்கள் பேசக்கூடாது. மேம் இல்லைங்க மேடம். அவர் ஆரம்பத்துல இப்படியாதாங்க மேம் என்ன வரையதான் மேம் பண்றாரு. அவரோட வாழவே முடியலைங்க மேடம். எந்த நேரம் புடிச்சு வராது, என்ன பேசுறாப்ல, என்ன பண்றாப்ல, ஒரே பயமாவே இருக்குதுங்க மேடம். அவரோட இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறாரு மேடம். ஒரு கடைசி சான்ஸ்மா. இல்லைங்க மேடம். எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிடுங்க மேடம். அவர் எனக்கு வேண்டாங்க மேடம். அவருக்கு விவாகரத்து கொடுக்குறியாமா நீ? கொடுத்துருங்கம்மா. விவாகரத்து வாங்கி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. சரி மேடம். அப்போ என்னோட சொத்துல நான் கொடுத்துருவேன் மேடம். அப்போ நான் ஒன்றுமே நம்ம எந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணுறது? சொத்து நான் என்ன பண்றேன்? வீட்டில் விற்ற காசு எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்துக்கிறேன். 5 லட்சம் சீட்டை போட்டேன், அந்த பைசா இருக்குது, நான் இடம் வாங்கினதுருக்கு, இதெல்லாம் கணக்கு பார்த்து என்ன புள்ளி வேணுமோ நான் கொடுத்துட்றேன். எனக்கு மீதி கொடுங்க. அப்போ நான் ஒரு பொண்ணு பார்த்து நான் ஒரு வீடு வாசல் வாங்கிச்சு நான் குடும்பம் பண்ண முடியும். நான் ஒன்றுமே நம்ம எந்த பொண்ணு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அது நியாயமான விஷயமா? இதை பாருங்க, ஒரு அட்வொகேட்டை வச்சு பேசிட்டு இதை வந்து உங்களால் அவரோட வாழ பிடிக்கலைன்னா, உங்களுக்கு அவரோட வாழ பிடிக்கலைன்னா வெளியே வந்து கரெக்டாக அதை இதாக முடிச்சுக்குங்க. சும்மா இழுத்து அடிக்காதீங்க. என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லுங்க மேடம். ஆம்பளை பையன் என்னன்னு போய் பொழைச்சிப்பான். என்னாலையும் ஒன்றும் முடியல, உடம்பு முடியல. என் பிள்ளைக்காவும் 10வது படிக்குது. அது ஃபீஸ் கட்டுறது வந்து நல்லது கட்டுறது வந்து நானும் போய் தாங்க மேடம் அவர் வளர்த்திட்டு இருக்கிறேன். இவரு போனாரு, இவரு பாட்டுல இவரு எடுத்துட்டாரு. சொத்து தான் பேருக்குன்னு சொத்துங்கிறாரு. சொத்து கூட நான் கொடுத்துறேன் மேடம். என் பிள்ளைக்கு வழி சொல்லிட்டேங்க மேடம். சரிம்மா, அட்வொகேட் வச்சு பேசுவோம். சரியா? சரிங்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. இன்னும் அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை